தாயே, தாயே காமதேனு, தாயே எங்கே இருக்கிறீர்கள்? எனக்கு உங்கள் உதவி தேவை தாயே. தாயே காமதேனு, எனக்கு தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் தாயே. வணங்குகிறேன். வணங்குகிறேன் தேவி லக்ஷ்மி. மாதா காமதேனுவோ இங்கே இல்லை. உங்கள் கவலையின் காரணத்தை என்னிடம் கூறுங்கள். நந்தினி, சிருஷ்டி ஆபத்தில் உள்ளது. ஹயக்ரீவன் ஆனந்த சாகரத்தில் கொடிய விஷத்தை பரவிவிட்டான். நீங்கள் அனைவரது ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும். இதற்கான வழியை கூறுங்கள். அவநம்பிக்கையை போக்க நம்பிக்கை இருக்க வேண்டும். மரணத்தை கொடுக்கும் விஷத்தை அழிக்க வாழ்க்கையில் அமிர்தம் தேவை. தேவி, காமதேனுவின் பாலின் பாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? எனக்கு நம்பிக்கை உள்ளது. உயிரை கொடுக்கும் இந்த அமிர்தத்தால் தான் அந்த விஷத்தை அழிக்க முடியும். பக்தனுக்கும் நண்பனுக்கும் சங்கடம் வந்துவிட்டால் அவர்களின் உதவிக்கு நாராயணன் வந்து விடுவான். ஆனால் இப்போது நாராயணனே சங்கடத்தில் தவிக்கின்றான். இவனுக்கு உதவி செய்ய நிச்சயம் யாராவது ஒருவர் வருவார்கள். ஹயக்ரீவன் விஷத்தை இந்த பால் அழித்துவிடும். நீங்கள் சம்மூத்ரி ஆவீர்கள். இந்த பாலை தொட்டதினால் இதன் ஆற்றல் அதிகமாகிவிடும். போய் வாருங்கள் தேவி. இதை அனந்த சாகரத்தில் கலந்து விடுங்கள். உலகத்தை காப்பாற்றுங்கள். மிக்க நன்றி. நினைவிருக்கட்டும், யார் உதவிக்கு வந்தாலும் அவர்களை உயிரோடு விட்டு வைக்காதே. வரப்போவது லக்ஷ்மியாகவும் இருக்கலாம். ஹயக்ரீவனின் சேனையா? என்னை ஆனந்த சாகரத்திற்கு செல்லவிட மாட்டார்களே, நான் என்ன செய்வேன்? ஆனந்த சாகரத்தை சென்று அடைய ஏதாவது திட்டம் தீட்ட வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நாராயணன் வசிக்கிறார். அவரை காப்பாற்றும் வழியை நிச்சயம் கண்டுபிடிப்பீர்கள். இங்கு இருப்பது நாராயணரின் அடையாளம் மட்டுமே.
என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால், நாராயணர் மீது நான் அன்பு கொண்டது உண்மையானால், இந்த பவித்திரமான பாலானது என் நாராயணருக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆனந்த சாகரத்தில் உள்ள விஷத்தை போக்க வேண்டும். அங்கு இனிப்பு தன்மை மலர வேண்டும். என்ன நடக்கிறது? நமோ நாராயணாய. என்னுடைய இந்த விஷத்தை யார் அழிக்கிறார்கள்? இந்த ஹயக்ரீவனே நாராயணனுக்கு அவன் உயிரை திருப்பி தரப்போகிறானா? அது நடக்காது. ஓம் நமோ நாராயணாய. 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 நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். அன்பில் முயற்சியும் ஸ்ரத்தையும் இருந்தால் அவரை யாராலும் அழிக்க முடியாது. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் வெற்றியடைந்தீர்கள் தேவி.
உங்களது அன்பும் நம்பிக்கையும் விஷத்தால் நிரம்பிய ஆனந்த சாகரத்தை அமைதிப்படுத்தி பழைய நிலைக்கு மாற்றிவிட்டது. உலகத்திற்கு இது பாடமாக அமையட்டும். சங்கடங்களிலும் துன்பங்களிலும் நீங்கள் சூழ்ந்திருந்தாலும் அன்பு மற்றும் பாசத்தின் சின்ன அங்கமான நம்பிக்கை மற்றும் முயற்சியினால் அந்த சங்கடங்களை உங்களால் அழிக்க முடியும். அன்பு மற்றும் நம்பிக்கையால் ஆபத்துகளும் ஆனந்தமாக மாறிவிடும். நமோ பகவதி வாசுதேவாய. அனைவரும் காக்கும் ஸ்ரீ நாராயணன். நமோ நாராயணா. அனைவரும் காக்கும் ஸ்ரீ நாராயணன். அனைத்து தேவகணங்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள். சிருஷ்டியின் பாதுகாப்பிற்காக நாராயணனுக்கு நன்றியை தெரிவிக்கப் போகிறார்கள். நீங்கள் செல்லவில்லையா தேவி? ஒருவேளை நாராயணர் உங்களுக்காகவும் காத்திருக்கலாம் தேவி. முதலில் ஹயக்ரீவரிடமிருந்து அவர் உங்களை காப்பாற்றினார். இப்போது நீங்கள் உங்கள் முயற்சியால் அவரையும் சிருஷ்டியையும் காப்பாற்றினீர்கள். அன்பிற்கு இடையில் வந்த இந்த இன்னல்களை இருவருமே நன்றாக மேற்கொண்டீர்கள். இப்பொழுது உங்கள் சந்திப்பு உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பை அதிகப்படுத்தும். கடமையும் உண்மையான அன்பும் உங்கள் இருவரதின் சந்திப்பினால் அன்பு மேலோங்கி நிற்கட்டும். இந்த கொடிய சங்கடத்தில் இருந்து சிருஷ்டியை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு நன்றி நாராயணரே. என் தவறினால் இது நடந்துவிட்டது. என்னை மன்னியுங்கள். இது ஒரு பாடம் பிரம்மதேவா. யாரெல்லாம் தங்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள் உங்களுடைய பக்தர்கள் என்று இல்லை. அதனால் புகழ் மனத்தில் நம்மையே நாம் மறந்துவிடக்கூடாது. அது மனிதனோ அல்லது கடவுளோ. அதோடு எப்போதெல்லாம் இந்த உலகத்தில் யாராவது சங்கடத்தில் ஆழ்ந்துவிட்டால் அவர்களை பாதுகாக்க ஸ்ரீமன் நாராயணன் வருவார். அனைவரையும் காப்பவர் இந்த உலகத்தையே காப்பாற்றிவிட்டார். தவறு செய்கிறீர்கள் தேவரிஷி. அதென்ன தவறு பிரபு? இன்னொருவர் புகழை பறிக்கிறீர்கள். உலகை காக்கும் கடமையை நான் சரிவர செய்திருக்கிறேன். இருந்தாலும் சிருஷ்டியின் சுகம் மற்றும் சமிருத்தியின் ஆதாரமான தேவி லக்ஷ்மியின் முயற்சியை மறந்துவிடக்கூடாது. இன்று அவர்களால் தான் சிருஷ்டியின் அடையாளம் தப்பித்தது. விஷத்தினால் அழிய இருந்த அனந்த சாகரத்திற்கு புத்துயிர் கிடைத்துள்ளது. பார்க்கடல் என்ற பெயரையும் பெற்றது. ஆமாம் பிரபு. நாராயணரே,
உலகத்தின் நன்மைக்காக பார்க்கடலை ஏற்கனவே நீங்கள் இங்கு அமைத்து விட்டீர்கள். ஆனால் இதை கொண்டாட வேண்டிய நேரம் இன்னும் மீதம் உள்ளது நாராயணரே. நீங்கள் உங்கள் பக்தனான சேஷநாகனுக்கு அவருடைய பக்தி உண்மையானது எனில் உலகிலேயே உங்களுடைய பக்தனுக்கு உரிய இடத்தை கொடுத்துள்ளீர்கள். அதோடு இந்த உலகத்தையும் காத்து பிரபஞ்சத்தின் இறைவன் என்ற தரிசனத்தையும் கொடுத்துள்ளீர்கள். உலக சங்கடங்களை தீர்க்கும் மகா பிரபு ஆவீர்கள். என்னுடைய இந்த பெருமையில் தங்களுக்கும் பங்குண்டு. ஆனால் இவ்வாறெல்லாம் கூறி தாங்கள் உங்களுக்கு பூஜை செய்யும் அதிகாரத்தை என்னிடமிருந்து பறிக்க முடியாது. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिम् श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव। त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव। जय श्री नारायण नमो नारायण नमो नारायण जय श्री नारायण नमो नारायण नमो नारायण நமோ நாராயணா. ஜெய் ஸ்ரீ நாராயணா. லக்ஷ்மி இல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்காது.
அதுபோல நானும் தான் லக்ஷ்மி நாராயணனை முழுமையடையச் செய்கிறது. லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! முடிவு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது சகஜம். அடிக்கடி இது வரும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் முடிவால் நிரம்பி இருக்கும். சரியான முடிவு எடுப்பதே சிறந்தது. நாம் எடுக்கும் முடிவே நம்முடைய இன்று மற்றும் நாளையாக அமையும். வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை அதுதான் முடிவு செய்யும். நாம் செல்லும் இடத்தில் ஒருவேளை நாம் உயர்ந்த நிலைக்கும் போகலாம், அல்லது சிதறி போகவும் வாய்ப்புள்ளது. மழையால் விழும் நீர் துளிகள் அதன் வருங்காலத்தை நிர்ணயிக்கிறது. சிற்பிக்குள் விழுந்துவிட்டால் முத்தாக மாறும். அதுவே பாம்பின் வாயில் விழுந்துவிட்டால் விஷமாக மாறும். அதனால் முடிவை நன்கு யோசித்து எடுக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து விட்டால் அந்த வைகுண்டத்தையே தரிசித்து விடலாம்.